பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு நாள் ஸெய்த் என்பவர் தனது நண்பர் ஹக்கீமை சந்திக்கின்றார். அப்போது ஹக்கீம் கவலைகளால் நிறைந்தவராக காணப்பட்ட ஸெய்த் அவருடைய நிலைமைகளை விசாரிக்கின்றார். ஹக்கீம் கூறினார், நானோ கவலைகளாலும் கடன்களாலும் நெருக்கப்பட்டுள்ளேன் என கூற, ஸெய்த் அவர்கள் 1445 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நினைவு கூறுகின்றார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயலுக்குள் நுழைகின்றார்கள். அப்போது திடீரென அங்கே ஒரு தோழர் காணப்பட, அவரை நெருங்கி, நீர் தொழுகை அல்லாத நேரத்தில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என வினவ, அந்த நேரத்தில் அவர் கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், நானோ கடன்களாலும் கவலைகளாலும் நெருக்கப்பட்டிருக்கின்றேன் என கூறுகின்றார். போது எம் அருமை நபி, இதற்குரிய ஒரு தீர்வை நான் உமக்கு சொல்லித்தரட்டுமா என கேட்க, வரும் ஆம் சொல்லித்தாருங்கள் என கூற, நபி அவர்கள் ஒரு வாசகத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த வாசகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வாருங்கள் என கூறினார்கள். அவருமோ அந்த வாசகத்தை ஓதி வருகின்றார். சில நாட்கள் கழிகின்றன. அவருடைய கடன்களும் கவலைகளும் நீங்கிய வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை காண்கின்றார்கள். அந்த வாசகம் என்னவென்று சொன்னால், اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال.